நமது பள்ளியினுடைய சிறப்பு விருந்தினர் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் USA திரு குமரேசன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முன்னதாக அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டு வைக்கின்றேன். ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தங்கவேல் அவர்களே, அருணாதேவி அவர்களே, மல்லீஸ்வரன் அவர்களே, தனசேகரன் அவர்களே, ரத்தினம் ராஜேந்திரன் அவர்களே, கனிமொழி அவர்களே, அழகிரி சாந்தலிங்கம் அவர்களே, மேலும் இங்கு கூடியிருக்கும் குழந்தைகளே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி பேசிய அழகிரி அவர்கள் மிக நல்ல விஷயங்களை நிறைய தொகுத்து சொன்னார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சுருக்கமாக நிறையா கருத்துக்களை சொல்லிட்டாரு. நான் பேச வந்த கருத்துக்களில் பாதி நிறையா அவரே கவர் பண்ணிட்டார். இனி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இந்த செல்ஃபோன். இப்போது எந்த வீட்டில் குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்குறாங்க? யாராவது ஒருத்தர் இருந்தால் கை தூக்குங்க, என் குழந்தைய நான் சொன்னால் கேட்டுரும் அப்படின்னு. யார் வீட்லேயும் கேட்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கேட்டு செய்கிறதில்ல. எந்த குழந்தையும் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் கேட்டு செய்யாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பார்த்து தான் செய்யும். நீங்கள் டிவி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேட்காது. ஏன்னா நீங்கள் கிரிக்கெட் ஓடும்போது நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு அதை வேறு ரூமில் போய் உட்காந்து பார்த்து படி அப்படிம்பீங்க. அதே மாதிரி செல்ஃபோன் என்னாகும், நாம் செல்ஃபோன் பார்ப்போம், அவங்கள பார்க்க வேண்டாம்னு சொல்லுவோம். அப்போது மாற வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகிட்ட செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒன்று. ஆனால் அதை விட முக்கியம், நாம் அவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கும். ஒன்று உங்களுக்கு பணம், பதவி, இது எல்லாமே கொடுக்கலாம். ஆனால் மரியாதை, அந்தஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு திரு அழகிரி அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கலைவாணி அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீயா நானா நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். அதில் கேட்ட ஒரு நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு. ஒரு வயசான அம்மா அந்த ஒரு பணக்கார அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எல்லாம் போகும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு வேலைக்காரர் வெளியில் இருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு அவர் எங்ககிட்ட வேலை செஞ்சு. ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தப்போ பார்த்தேன், அவங்க வெளியில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வசதி இருக்காது. ஆனால் அதனால் அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போகிறேன். அவருக்கு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுங்க, பணம் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா அவர் எங்ககிட்ட இருந்த வரைக்கும் நேர்மையாக இருந்தார், நல்லவங்களாக இருந்தாங்க. அதனால் அவருக்கு ஏதாவது முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மருத்துவ செலவு முழுசும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியில் போயிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு உள்ளே அறிமுகப்படுத்தி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அந்த டாக்டர் பேர் என் பேர் தான் நினைக்கிற, குமரேசன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த டாக்டர் இருக்கிற ரூம்குள்ளே அது கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன விஷயம். இந்த மாரத்தான் ரேஸ் எல்லாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே எடுத்த உடனே ரொம்ப வேகமாக ஓடிடுவாங்க. அது மாதிரி ஆர்வமாக நிறைய பேர் நின்றுட்டே இருக்கிறீங்க. இது ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் இப்படி ஆர்வமாக மாரத்தான் போட்டியில் ஓடுற மாதிரி நின்றுட்டே இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. தயவுசெய்து அப்படியே பின்னாடி போய் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அந்த டாக்டரை பார்க்குறதுக்கு அந்த அம்மா வெளியில் போய் அவங்க வீட்டு வேலைக்காரரை கூட்டிகிட்டு வர்றாங்க. முனியா, இந்த டாக்டர் பார்த்துக்கோ, நான் சொல்லியிருக்கிறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லா பணத்தையும் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டுட்டு டாக்டரும் அந்த பெரியவர் அந்த வேலைக்காரரும் கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்ருக்கிறாங்க. அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, குமரா அந்த அம்மா காலில் விழு அப்படிங்கிறாங்க. குமராங்கிறது யாருன்னா அந்த டாக்டர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டாக்டரோட அந்த வேலைக்காரரோட மகன்தான் டாக்டர். இந்த அம்மா பேசும்போது அந்த வேலைக்காரரை முனியா அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, டாக்டரை சாருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போது
உங்கள் கல்வி வந்து பணம் கிடைக்குது, பதவி கிடைக்கிறதுங்கிற முக்கியம் இல்லை, மரியாதை அந்தஸ்து ரொம்ப முக்கியம். அந்த அந்தஸ்தையும் மரியாதையும் தரக்கூடிய கல்வியை டீச்சர் வந்து ஒரு குழந்தைகிட்ட விதையை கொடுத்து நீங்கள் போய் வீட்டில் கொஞ்சம் போட்டு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் போய் தண்ணி ஊற்றிட்டு அந்த குழந்தைகள்லாம் வந்து சொல்லுது, மிஸ் இது வளரவே இல்லையே அப்படின்னு சொல்லுது. மிஸ்ஸு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாது, அது ஆழமானது, அது உள்ளுக்குள்ளே இருந்து வேர் பிடிச்சி அந்த வேர் தான் வந்து வளர்ச்சியை ஒழிய மேலே தெரிகிற விஷயங்கள் வளர்ச்சியில் எந்த அளவுக்கு பக்குவப்படுகிறதோ அந்த பக்குவப்படுறது தான் வளர்ச்சி. இப்போ குழந்தைகளை தயவு செய்து ஒப்பிடாதீங்க. ஏன்னா இப்போது திரு அழகிரி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா குழந்தைகளையுமே முதல் மார்க் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் அந்த முதல் மார்க் அப்படிங்கிறதுக்கான வேலையே இல்லை. சில குழந்தைகள் வந்து படிப்பு வரலைனாலும் சச்சின் டெண்டுல்கர் எல்லாரும் உதாரணமாக சொல்லுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் திறமையானவராக இருந்தார், அவருக்கு கல்வி தேவையில்லை. அதே மாதிரி பலருக்கு கல்வி தேவையில்லை, திறமையானவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த சில எடுத்துக்காட்டுக்களை தவிர மற்ற அத்தனை பேருக்கும் கல்வி வந்து ரொம்ப அடிப்படையான அவசியமான ஒன்று. அதே மாதிரி குழந்தைகளை வந்து ஒப்பிட்டு பேசிடாதீங்க. ஏன்னா 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காது. அவன் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நீ ஏன் எடுக்கலை? இது வந்து குழந்தைகளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையும் இல்லை ஒரு போட்டி பொறாமையும் வளர்த்திடும். இந்த போட்டி பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குழந்தைகள் மனசுக்குள்ளே வளர்ந்துருச்சுன்னா வாழ்க்கை பூரா அவங்க வாழ்க்கையில் இதே விஷயங்கள் தான். அவங்க தொழில் போகிற இடத்துலையும் சரி, நாளைக்கு திருமண வாழ்க்கையிலையும் சரி, எல்லா இடங்களிலையுமே இந்த தாழ்வு மனப்பான்மையும் போட்டி பொறாமையும் சேர்ந்து வந்துடும். அப்போது ஒரு டார்கெட்டே இல்லாமல் எப்படி ஒரு குழந்தை படிக்கும்? இப்போ எப்படி சொல்கிறது ஒரு டார்கெட் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு ஓட்டப்பந்தயம்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட் வேணும் இல்லையா அப்படிம்பாங்க. வாழ்க்கை வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது. வாழ்க்கை என்பது அது வாழ்க்கை தான், அதை வாழ்வது தான் சிறந்த சாதனை. ஒப்பீடு, தோல்வி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் குழந்தைகள் மனதில் விதைப்பதை விட அவர்களுக்கு டார்கெட் நீங்கள் எப்படி செட் பண்ணலான்னா, நேற்று வந்து மேடை ஏறி பேசாத குழந்தை இன்று மேடை ஏறி வந்து ஒரு வணக்கம் சொன்னாலே அது பெரிய சாதனை. இன்று வணக்கம் சொல்லக்கூடிய குழந்தை நாளைக்கு 1 வரி 2 வரி பேசினாலே அது மிகப்பெரிய சாதனை. ஆக உங்களுடைய டார்கெட் உங்களை வச்சு தான் இருக்கணுமே ஒழிய வேறு யாரை வச்சு இருக்கக்கூடாது. அந்த கலைவாணி உதாரணம் அவர் சொன்ன மாதிரி, அந்த கலைவாணி அப்படிங்கிறவங்க வேறு யாரும் ஐஏஎஸ் கலெக்டரை பார்த்து அவங்க கலெக்டர் ஆகணும்னு நினைக்கல. அவங்க தானாக கலெக்டர் ஆகணும்னு நினச்சாங்க. எதிர்த்த வீட்டுக்காரன் கலெக்டர் ஆகிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் கலெக்டர் ஆகிட்டான்னாலும் நாம் ஆக முடியாது. நம்ம என்ன ஆகணுங்கிறத முடிவு பண்ணணும். வேறு யாரை பற்றியும் பார்க்காதீங்க. நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை ஏதாவது ஒரு திட்டத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. வேறு யாருக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.